ஸோ இதில் ஏதோ ப்ராப்ளம்னா சொல்லுங்கப்பா, இல்லைன்னா அடுத்த ப்ரோக்ராம் போகலாம். இந்த நெட்பீன்ஸ் போகிற ஸ்டெப்ஸ் இன்ஸ்டால் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். ஜாவா பண்ணும்போது நீங்கள் நெட்பீன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிங்க. ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட், ஃபைல் நியூ ப்ராஜெக்ட். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சூஸ் ப்ராஜெக்ட்னு இருக்கும், இங்கே நிறைய இருக்கும். இதில் நீங்கள் ஜாவா இங்கே சூஸ் பண்ணணும், பக்கத்தில் ஜாவா அப்ளிகேஷன் கொடுக்கணும். இது எதாவது மாற்றி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வராது. ஸோ ஜாவா அப்ளிகேஷன். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் நேம் கொடுக்கும். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் நேமோ உங்கள் கிளாஸ் நேமோ கொஞ்சம் சேமாக கொடுக்கணும். ஸ்பேஸ்லாம் எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ அந்த ஸ்பேஸ்லாம் கூட கொஞ்சம் அக்செப்ட் பண்ணி. ஸோ அதனால் இது மாதிரி ஸ்பேஸ் கொடுக்காம உங்கள் ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுங்க. ஸோ கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இது மாதிரி ஒரு விண்டோ ஒன்று க்ரியேட் ஆகும். ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இங்கே லெஃப்ட் சைடில் ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி ஒரு நிமிஷம். இங்கே லெஃப்ட் சைடில் நீங்கள் அங்கே ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துருப்பீங்க ஹலோ வேர்ல்டுன்னு, சேம் நேம் இங்கே வரணும். ஸோ ஹலோ வேர்ல்டு ஆப்னு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேஸ் இல்லாமல் அவங்க கொடுத்தாங்க, அதே நேம் இங்கே வரும். இது வந்து நம்மளுடைய ப்ராஜெக்டோட நேமு. அதுக்குள்ளே இங்கே ஹலோ வேர்ல்டு ஆப்னு இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்னோட பேக்கேஜ். ஒரு ஜாவாவில் எத்தனை பேக்கேஜ் வேணால் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே டிஃபால்ட்டாக மெயின் பேக்கேஜ் ஒன்று இருக்கும். உங்கள் ப்ராஜெக்ட் நேம் என்னவோ அதே நேமில் இருக்கும். அடுத்து உங்கள் ஃபைல் நேம் ஹலோ வேர்ல்டு ஆப் .java. ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கான்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தால் தான் உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்ற ப்ராஜெக்ட்டு, அதுக்குள்ளே சோர்ஸ் பேக்கேஜுக்குள்ளே அதே ஹலோ வேர்ல்டு ஆப்பு. ஸோ அதுக்குள்ளே இங்கே தான் வந்து ஜாவா ஃபைல். ஸோ ஹலோ வேர்ல்டு ஆப் .java. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேக்கேஜ் ஹலோ வேர்ல்டு ஆப்னு சொல்லி ஸோ டிஃபால்ட்டாக இங்கே இருக்கும். நீங்கள் என்ன நேம் கொடுத்தீங்களோ அந்த நேம். ஸோ இது வந்து நெட்பீன்ஸில் பண்ணும்போது மட்டும் இது தரும். ஸோ நம்ம ஜேடிகே யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, இல்லை ஆன்லைனில் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இது தேவையில்லை. ஸோ நெட்பீன்ஸ் மட்டும் அதுவே வந்துடும், நீங்கள் பண்ண தேவை. ஸோ அதே மாதிரி இந்த ஹலோ வேர்ல்டு ஆப்பும் சேம் நேமில் அதுவே க்ரியேட் ஆகும். நீங்கள் அதை டெலீட் பண்ணக்கூடாது. ஸோ இதுவும் சரி இதையும் சரி நீங்கள் டெலீட் பண்ணாதீங்க. அதே மாதிரி பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்ன்றதும் அதிலே க்ரியேட் ஆகிடும். ஸோ நீங்கள் உங்கள் கோடை இங்கே மட்டும்தான் பிளேஸ் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணலாம். இந்த system.out.println இந்த இடத்துல டைப் பண்ணுங்க. system.out.print கொடுத்து வெல்கம் கொடுத்து க்ளோஸ் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் ஸோ அகெயின் ஃபைலில் போயிட்டு சேவ் கொடுங்க. ஸோ சேவ் பண்ணிவிட்டு சூஸ் ரன் ப்ராஜெக்ட். நீங்கள் ரன் இருக்கு இல்லையா இந்த இடத்துல, இங்கே இங்கே ரன், இங்கே போயிட்டு ரன் கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ப்ராஜெக்ட் வரும். ஆக்சுவலாக அது பில்ட் ஆகும். அந்த பில்டை வந்து கேன்சல் பண்ணாதீங்க.
இந்த ஸ்டெப்ஸை மட்டும் பார்த்துங்க. இந்த ஸ்டெப்ஸில் இப்போ யாராவது பண்ணுறீங்க அப்படின்னா கூட சைட் பை சைடு பண்ணுங்க. ஸோ சிஸ்டம் வச்சுருக்கோங்க. இது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சொல்லுங்கள். நான் ஸ்டெப்ஸை மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ நெட்பீன்ஸ் ஓப்பன் பண்ணுறீங்க, ஃபைல், நியூ ப்ராஜெக்ட், அதில் ஜாவா அப்ளிகேஷன், அடுத்து நெக்ஸ்ட் கொடுக்குறீங்க, ஒரு ஃபைல் நேம். ஸோ ஸ்பேஸ் கொடுக்காம ஃபைல் நேம் கொடுங்க, கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி ஒரு விண்டோ வந்திருக்கும். இதில் செக் பண்ணிங்க. ஸோ இந்த இடத்துல இந்த app.java கிளிக் பண்ணி தான் நீங்கள் இந்த விண்டோவில் தான் நீங்கள் ஸோ மற்ற கோடெல்லாம் டைப் பண்ணணும். ஸோ இது எதுவுமே டெலீட் பண்ணாதீங்க. இதை நீங்கள் டெலீட் பண்ணுறீங்க, எடிட் பண்ணுறீங்கன்னா எதுவுமே மாறாது. உங்களுக்கு கண்டிப்பாக கம்பைலேஷன் எரர் தான் கொடுக்கும். அதனால் இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் இந்த system.out.println மட்டும் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதை ரன் கொடுத்து ரன் ப்ராஜெக்ட் வரலாம். அப்படியே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுனாக்கா இந்த அலோவல் ஆப்பை இங்கே ரைட் கிளிக் பண்ணுங்க, கிளீன் அண்ட் பில்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு அகைன் ரன் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? யாராவது பண்றீங்களா சைட் பை சைடா? முகமது அவுட்புட் வந்ததா? ஓகே. கார்த்திக் ராஜா அவுட்புட் வந்ததா? ஓகே. ஸோ இந்த சிஸ்டம் இல்லாதவங்க, லேப்டாப் இல்லாதவங்க என்னடா நம்ம கிட்ட இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ண வேணாம். ஸோ நெட்பீன்ஸ்ன்றது ஒரு டூல் தான். ஸோ நெட்பீன்ஸில் பண்ணாலும் ஓகே, இல்லை நீங்கள் மொபைலில் கம்பைலரில் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் ஜேடிகேல பண்ணாலும் ஓகே தான். என்னன்னா நெட்பீன்ஸ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும். ஸோ எங்கே எரர் இருக்குன்னு கொஞ்சம் எக்ஸாக்டாக காமிக்கும். அதனால டெவலப்மெண்ட் சைடில் இது மாதிரி டூல் யூஸ் பண்ணுறது மஸ்ட்டு. பட் நாம் வந்து எஜுகேஷன் சைடில் டூல் யூஸ் பண்ணி ஆகணும்னு கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அதை எல்லாருமே ஜேடிகேல தான் பண்ணுவாங்க. நாம் எப்படி பார்த்தாலும் நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து நீங்கள் கோட் விட்டா இது மாதிரி காம்படிஷன்லாம் நிறைய பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்றதுக்காக நாம் வந்து நெட்பீன்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி சொல்கிறோம். நீங்கள் ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். அதை நீங்கள் ஜேடிகேல பண்ணணும், நெட்பீன்ஸில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எதில் வேணால் பண்ணலாம். அதனால தான் உங்களுக்கு 3 வே இருக்குது. அந்த 3 வேல நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ, எந்த ஹார்ட்வேர் சப்போர்ட் உங்களுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் உங்கள் கம்ஃபர்டபுள் தான். நெட்பீன்ஸ் நம்ம எல்லாத்துலேயுமே போட்டு கொடுத்துருவோம். நெட்பீன்ஸில் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை நான் ஜேடிகேல பண்ணுறேன் சார் அப்படின்னாலும் ஓகே பண்ணலாம். ஆனால் நீங்கள் காம்படிஷன்லாம் போனீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு நெட்பீன்ஸ்லாம் தர மாட்டாங்க. ஈவன் டிசிஎஸ் கோட் விட்டாவே போனீங்கன்னா கூட உங்களுக்கு காம்படிஷனுக்கு வந்து நெட்பீன்ஸ்லாம் கிடையாது. அவனே வந்து ஒரு ஆன்லைன் கம்பைலர் தரான். ஸோ நீ வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்பைல் பண்ணுறதுக்கு ரன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாமே தவிர அவன் வந்து கண்டிப்பாக இது இருக்கணும் இல்லைன்னா சொல்கிறது இல்லை. ஸோ அவனே வந்து இப்போ நம்ம இதை பார்த்தோம் இல்லையா, ஆன்லைன் ஜிடிபின்னு சொல்லி, ஸோ இதே மாதிரியே ஒரு பில்டின் கம்பைலர் டிசிஎஸ் காம்படிஷன் அவனே கொடுப்பான். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு ப்ரோக்ராம் தெரியணும், அதுலேயே டைப் பண்ணி கம்பைல் பண்ணி ரன் பண்ணலாம். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் தனியாக பண்ணணும்னு நான் சொல்கிறீங்கன்னா தனியாக கம்பைல் பண்ணலாம், அந்த ஃபைலை மட்டும் அட்டாச் பண்ண சொல்லுவாங்க. அதால் வந்து இதை நெட்பீன்ஸு, மொபைல் ஃபோன், லேப்டாப் இது மாதிரிலாம் பெருசாக எதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கோன்னா, நாம் கற்றுக்க வேண்டியது லாஜிக் தான். ப்ரோக்ராம் எழுத வேண்டிய லாஜிக் அதில் எதில் வேணால் பண்ணலாம். ஸோ நெட்பீன்ஸில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. பட் எனக்கு ப்ரோக்ராம் தெரியணும், அதை லேர்ன் பண்ணிக்கணும். இது ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? கிளியரா? எஸ் ஆர் நோ? எஸ், ஒரே ஆள் தான் சொல்றீங்க, மீதி பேர்லாம் என்ன பண்றீங்க? ஒன் 2 3 4 5 அப்புறம் 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18
19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. ஓகே, ஒரு 50% சொல்லியாச்சு. மீதி 50% என்ன பண்ணுறீங்கன்னு தெரில. ஸோ ஜாவா உங்களுக்கு என்றைக்குமே யூஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிக்கல் செஷனை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ரோக்ராமை கம்பல்சரி பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் பண்ணாதவங்க கூட இன்றைக்கி இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பாருங்கள். ஸோ ரன் பண்ணி பார்த்துட்டு ஏதாவது பிரச்சனைனா எனக்கு அந்த எரரை மட்டும் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு சிம்பிள் ஹலோ வேர்ல்டு. இங்கே நான் வந்து ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ A = 10, B = 15. C = A + B. இதில் ஏபி இன்புட் நம்ம வாங்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 2 லைன் இருக்கும். ஸோ அது இமீடியட்டாக இப்போ பார்க்க வேணாம். ஸோ நம்ம செகண்ட் யூனிட் இல்லை தேர்ட் யூனிட்டில் உனக்கு இன்புட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது பார்க்கலாம். ஸோ 2 நம்பரை நான் இங்கேயே டேரெக்டாக அசைன் பண்ணுறேன், இல்லைனா இன்புட் வாங்குகிறேன். இதை நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாக்கா as it is C = A + B. ஸோ நான் இங்கே டிஸ்பிளே பண்ணணும்னா சி. ஸோ சிம்பிளாக ஆட் பண்ணி உங்களுக்கு 25 வரணும்னு நினச்சின்னா வெறுமனே சீன் கொடுங்க. ஸோ உங்களுக்கு 25 இங்கே டிஸ்பிளே ஆகும். ஸோ இல்லை உங்களுக்கு the value of C is plus C equal அது மாதிரி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மாதிரி கொடுக்கலாம். டபுள் கோட்ஸு நீங்கள் சியில் வந்து இங்கே கமா போட்டிருப்பீங்க. ஒரு சின்ன சேஞ்ச், இங்கே கமாக்கு பதில் ப்ளஸ் கொடுக்குறோம். கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவுட்புட்டில் the value of C = 25. கிளியரா? இந்த ப்ரோக்ராம் ஓகேவா? அடிஷன் ஆஃப் 2 நம்பர். ஓகே, அடுத்து நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வேல்யூ வந்து நான் 1 to 5 டிஸ்பிளே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இங்கே ஐ சை இனிஷியலாக ஒரு ஐ வந்து நான் டிக்ளேர் பண்ணணும். டிக்ளேர் பண்ணிட்டேன். ஐ வேல்யூ எனக்கு வந்து 1 to 5 டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா நான் என்ன பண்ணணும், என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும்? இது பாருங்க, இன்ட் ஐ நான் டிக்ளேர் பண்ணிட்டேன். ஐயை நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஆனால் எனக்கு 5 டைம்ஸ் பண்ணணும். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம்? ஏதாவது ஒரு விஷயத்த நான் ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் எதை யூஸ் பண்ணணும்? ஸோ இதில் கொஞ்சம் கிளியராக இருங்க. ரிகர்ஷன் யூஸ் பண்ணலாம். பட் பெஸ்ட் வே வந்து லூப்பிங். ஸோ ஒரு டெசிஷன் எடுக்கணும். ஸோ நான் இங்கேருந்து சென்னை போகிறேன். ஸோ திண்டிவனம் போகும்போது நான் லெஃப்ட் எடுக்கணுமா ரைட் எடுக்கணுமான்னு ஒரு முடிவு பண்ணணும்னு நினச்சா அது டெசிஷன். அப்போ இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து நான் வந்து மயிலம் போயிட்டு திருப்பி வரணும் ஒரு 5 டைம்ஸ் அப்படின்னா ஒரு ப்ராசஸ் சேம் ப்ராசஸை நான் ரிப்பீட் பண்ணுறேன்னா கண்டிப்பாக லூப்பிங். ஸோ லூப்பிங் வந்து நமக்கு வந்து வைல் இருக்குது, டூ வைல் இருக்குது, ஃபார் இருக்குது. நான் இப்போ ஃபார் யூஸ் பண்ணுறேன். இதில் ஒன்றும் பெரிய சேஞ்ச் இல்லை, நீங்கள் சியில் யூஸ் பண்ணதே தான். ஸோ இங்கே தான் நீங்கள் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் I = 1, I <5, I++ கொடுக்குறேன்.
என்ன ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 to 4 டிஸ்பிளே ஆகும். delete பண்றோம். சேனல் ஓகே. இப்போ என்ன ஆச்சு? the value of c is 1 2 3 4. ஸோ எனக்கு வேல்யூ ஆஃப் c is வேணாம். எனக்கு 1 to 5 டிஸ்பிளே ஆகணும். ஐயை நான் 1ல் ஸ்டார்ட் பண்ணேன், அதால் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் கொடுக்கணும். நான் இதை ரன் பண்ணேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு 1 2 3 4 5ன்னு வரும். அவுட்புட் வந்ததா? ஸோ யாரோ ஒரு எரர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. பேர் எனக்கு தெரியல. 85396 முடியுது. ஸோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பும்போது சில பேரோட நம்பர் என்கிட்ட இல்லை, உங்கள் பேர் போட்டு அனுப்புங்க. இது யாரு? 85396 முடிகிற நம்பர். சேட் பாக்ஸில் எனக்கு மெசேஜ் கொடுங்க. பத்மஸ்ட் ஓகே. system.out.printlnல எரர் காட்டுதுமா. SYSக்கு STSன்னு டைப் பண்ணிக்கிறீங்க. ஓகேவா? ஸோ நெட்பீன்ஸில் உங்களுக்கு எக்ஸாக்டாக எரர் எங்கே இருக்குன்னு காட்டும். அது ஒரு எரர். ஆமாம், STSTEM கொடுத்துருங்க. SYSTEM. ஸோ அது மாற்றுங்க, உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். ஓகே. இப்போ 1 to 5 டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா? சிவரஞ்சன் என்னம்மா டீன்னு கொடுத்துக்கிறீங்க? டவுட்டா? டீம் தெரியாம டைப் பண்ணிட்டீங்களா? ஓகே ரைட். இதே ப்ரோக்ராமை நான் ஒயில் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். என்ன அப்படின்னா ஒயிலில் வந்து நான் கண்டிஷன் மட்டும் கொடுப்பேன். இங்கே எல்லாரும் தப்பு பண்ணுவாங்க, நான் அதே மாதிரியே பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ கம்பைலேஷன் ஃபெயில் டியூ டு த ஃபாலோயிங். த எரர் வேரியபிள் ஐ மைட் நாட் ஹேவ் பீன் இனிஷியலைஸ்ட். ஸோ இங்கே நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன், ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5ன்னு. ஸோ ஐக்கு நான் ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்கணும். இங்கே நான் I1ன்னு இனிஷியலைஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்து நான் ரன் பண்ணுறேன். இங்கே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்களா? 1 வந்து கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகுது. இது இந்த ப்ரோக்ராம் எண்டாகவே ஆகாது, ஆனால் ஸ்டாப் கொடுத்தா மட்டும்தான் ஸ்டாப் ஆகும். ஸோ ரீசன் என்ன அப்படின்னாக்கா நான் இன்க்ரிமெண்ட் தரணும். ஸோ ஒயில் ஃபாரில் டிஃபால்ட்டாக நமக்கு ஒரே லைனில் எல்லாமே வந்துடும். இங்கே நான் கொடுக்கணும் I ப்ளஸ் ப்ளஸ். அப்போ தான் என்னோட கண்டிஷன் வந்து ஒரு வேல்யூவாக இன்க்ரிமெண்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ ஒரு எக்ஸல் ஃபைல் இருக்கும். ஸோ இனிஷியலாக எனக்கு ஐ வேல்யூ வந்து 1ன்னு இருக்கு. நான் கண்டிஷன் செக் பண்ணுறேன். அந்த கண்டிஷன் ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 5.
அடுத்து நான் என்ன பண்றேன், ஐ வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்றேன். இது மாதிரி வச்சுங்க ஒரு பாக்ஸ். ஸோ இனிஷியல் ஐயோட வேல்யூ 1 இருக்கு. ஸோ கண்டிஷன் 1 less than or equal to 5. ஸோ கண்டிஷன் ட்ரூவா? ட்ரூவா ஃபால்ஸா? மெசேஜ் chat boxல மெசேஜ் கொடுங்க. கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸா? 1 less than or equal to 5. ட்ரூ. ஸோ நான் என்ன பண்ணணும், கண்டிஷன் ட்ரூனா பிரிண்ட் பண்ண போறேன். என்ன பிரிண்ட் பண்ணோம், ஐயோட வேல்யூ. ஸோ இங்க 1 பிரிண்ட் ஆகும். அடுத்து ஐயோட வேல்யூ 2 இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 2 less than or equal to 5. Again condition true, 2 print ஆகும். அடுத்து ஐ வேல்யூ 3. இதே மாதிரி கண்டினியூஸா வரும், பிரிண்ட் ஆகும். ஐ வேல்யூ 4. Again condition true, 4 print ஆகும். ஐ வேல்யூ 5. ஸோ கண்டிஷன் ட்ரூ, 5 print ஆகும். 6 வரும். இங்க கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட், வைல் லூப்ல இருந்து எக்ஸிட் ஆகும். ஸோ என்னோட அவுட்புட் என்னவா இருக்கும் அப்படின்னா இதுதான் 1 2 3 4 5. ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்டும் என்னோட இனிஷியலைசேஷன் கண்டிஷன் நான் என்ன பிரிண்ட் பண்ணணும், ட்ரூனா நான் என்ன பண்ணணும், ஃபால்ஸ்னா நான் என்ன பண்ணணும், அடுத்து அந்த இன்க்ரிமெண்ட். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஏன்னா எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வந்து இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுவீங்க, இங்கே லெஸ் தென் 5 போடுவீங்க, உங்களுக்கு ஆன்சர் வராது. ஸோ இல்லை இங்கே ஐ ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருப்பீங்க, இங்கே ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும், 6 times எக்ஸிக்யூட் ஆகும். உங்களுக்கு எத்தனை டைம் எக்ஸிக்யூட் ஆகணும்னு பார்த்துங்க. அதுக்கேற்ற மாதிரி 1 0 2 less than 5, அப்படி இல்லைன்னா 1 2 less than or equal to 5. உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இது மாதிரி ஒரு பாக்ஸ் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த ஃபார் லூப் வைல் லூப்கான ஏதாவது அவுட்புட் தப்பாக வருது, கம்மியாக வருது, இல்லை அதிகமாக வருதுன்னா இது மாதிரி நீங்கள் மேனுவலாக செக் பண்ணலாம். நீங்கள் கண்டிஷன் செக் பண்ணுறீங்க, ட்ரூனா அடுத்த போவோம், ஃபால்ஸ்னா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ இங்கே வந்து கண்டிஷன் வந்து 6 வரும்போது ஃபால்ஸ் ஆகிடும், வெளில வந்துடும். அதில் எனக்கு என்ன அவுட்புட் வந்தது, 1 2 3 4 5. இது வந்து வைல் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். ஓகேவா? கிளியரா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ லூப்பிங், டெசிஷன் மேக்கிங், இந்த ரெண்டு இல்லை அப்படின்னாக்கா ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகும். இப்போ நான் வைல் வந்து ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 கொடுத்தேன். இது மாதிரி 5 times தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இது மாதிரி எனக்கு ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் யாராவது சொல்கிறீங்களா? எந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணுற வெப்சைட்டில் இல்லை ஆப்பில் எங்கேயாச்சும் இது மாதிரி ஒரு வைல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்களா? ஸோ ஒன்று சாட் பாக்ஸில் மெசேஜ் கொடுங்க, இல்லைன்னா அன்மியூட் பண்ணிட்டு யாராவது பேசுறதுன்னா பேசலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப பேசிக். ஸோ லூப்பிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகும். யாராவது ஒருத்தர் சொல்றியா? ஏடிஎம்ல வைல் யூஸ் பண்றாங்களாப்பா கார்த்திகேயன்?
ஏடிஎம் ஒயில் யூஸ் பண்ணுறாங்களா, இஃப் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்களா? பர்டிகுலராக எந்த டிரான்சாக்ஷனுக்கு சொல்கிறீங்க? கார்த்திகேயன் பேசுறியா? ஹலோ சார். சொல்லுப்பா சார் இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அது ஃபுல்லாக ரிடக்ஷன் ஆகிற வரைக்கும் நம்மளுக்கு லூப்லேயே தானே சார் போயிட்டுருக்கும்? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. இப்போ 10,000 இருக்குன்னா நம்ம கொஞ்சம் வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது எனக்கு. ஹலோ சார். சொல்லுப்பா. இப்போ ஒரு அமௌண்ட் இருக்குன்னா அதை எடுக்க ரிடக்ஷன் ஆகிட்டே இருக்கும்ல சார், அந்த லூப் கரெக்டாக அந்த அமௌண்ட் ரிடக்ஷன் ஆனோடனே கேன்சல் ஆயிரும், அமௌண்ட் நாட் ஃபில்டு அப்படி வரும்ல சார், அதை சொல்கிறேன் சார். லூப் ஆகிட்டே இருக்கும்ல அது வரைக்கும். ஹலோ ஹலோ கார்த்திகேயன் பேச கேட்குதா? ஹலோ சார், கேட்குதா சார்? சார் ஓகே, நீ எனக்கு சாட் மெசேஜ் போடுப்பா. நீ உங்களோட வாய்ஸ் ரொம்ப லோவாக கேட்குது எனக்கு. சார் இப்போ கேட்குதா சார்? ஓகே, வேற யாராச்சும்? சிம்பிளாக நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபார்வர்டு மெசேஜ் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபார்வர்ட் பண்ணீங்கன்னா எத்தனை பேருக்கு ஃபார்வர்ட் ஆகும்? 5. சூப்பர். அங்கே தான் நமக்கு வந்து என்ன இருக்கு? வைல் லூப் இருக்கு. ஸோ ரெண்டுத்தையும் ரிலேட் பண்ணி பார்க்குறீங்களா? நீங்கள் ஒரு மெசேஜை செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு பார்ட்டிசிபெண்ட்ஸு இல்லை ஒரு யூஸரை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க, ஒரு சென்டரை ரிசீவரை செலக்ட் பண்ணுறீங்க. அப்போது ஐயோட வேல்யூ 1 ஆகும். நீங்கள் செகண்ட் பண்ணும்போது ஐயோட வேல்யூ 2 ஆகும், கண்டிஷன் ட்ரூ, அதால் உங்களை அடுத்து செலக்ட் பண்ண வைக்கும். அடுத்து 3 திருப்பி ட்ரூ, அதனால் அடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ 5 வந்ததுக்கப்புறம் இப்போ கண்டிஷன் வந்து நீங்கள் 6 செலக்ட் பண்ணும்போதோ கண்டிஷன் என்ன ஆகுது? ஃபால்ஸ் ஆகும். அப்போது அதனால் உங்களால் அடுத்த ரிசீவரை செலக்ட் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நிறைய இடங்களில் நம்ம லூப்பிங் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா போதும், நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா இடத்துலையுமே ரியல் டைமில் ஒன்று டெசிஷன் மேக்கிங் இருக்கும், இல்லை அப்படின்னாக்கா லூப்பிங் இருக்கும். ஸோ லூப்பிங்க்கு இது ஒரு எக்ஸாம்பிள். இந்த ப்ரோக்ராம் வெறுமனே ஜஸ்ட் நான் பிரிண்ட் பண்ணேன். நான் வெறுமனே 1 2 3 4 5 பண்ணாமல் ஸோ எனக்கு வந்து ஒரு ஆட் நம்பர்ஸ் நான் பிரிண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். நான் என்ன பண்ணலாம்? ஸோ ஆட் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 10. இந்த ப்ரோக்ராமில் என்ன சேஞ்ச் பண்ணலாம்? எனி ஐடியா? I plus 2. சூப்பர். ஓகே, இங்கே I equal I plus 2. ஸோ இது மாதிரி நான் பண்ணும்போதும் எனக்கு ஃபஸ்ட்டு 5 ஆட் நம்பர்ஸ் வருமா? ஓகே, ரன் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா பாருங்க, என்ன வந்தது? 1 3 5. நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் 5 ஆட் நம்பர் சொன்னேன். ஆனால் நமக்கு எத்தனை வந்தது? அவுட்புட் பார்த்தீங்களா? எனக்கு எத்தனை ஆட் நம்பர் வந்திருக்கு? ஃபர்ஸ்ட் 5 நம்பர்ஸ் வந்ததா? ஸோ ஃபர்ஸ்ட் 3 ஆட் நம்பர்ஸ் தான் வந்தது. ஸோ ஏன்? அகைன் இந்த எக்ஸல் ஃபைல் இந்த டைம்ல யூஸ் பண்ணுங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் என்ன சொன்னேன்? ஐ வந்து 1, ஐ லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் ட்ரூ. இங்கே ஐ பிளஸ் பதில் ஐ ஈக்குவல் டு ஐ பிளஸ் 2 கொடுத்தேன்.
அதால எனக்கு என்ன ஆச்சு, இங்க 1 வந்து 3 ஆயிடுச்சு. இங்க 3 கண்டிஷன் ட்ரூ, அதால இங்க 3 டிஸ்பிளே ஆச்சு. இங்க I + 2 5, இங்க 5. ஸோ கண்டிஷன் அகெயின் ட்ரூ, 5 டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்க என்ன வரும், இங்க என்ன வரும், இந்த பாக்ஸ்ல என்ன வேல்யூ வரணும், 7. ஸோ என்னோட வேல்யூ 7 ஆனா 7 less than or equal to 5. கண்டிஷன் என்ன ஆச்சு, ஃபால்ஸ். இப்போ ஃபால்ஸ்னா எனக்கு வந்து 135 மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், எனக்கு ஃபர்ஸ்ட் 5 நம்பர் வரணும். இது மாதிரி தான் சின்னதாக ஒரு கொஷின்ஸ் கேட்பான். அப்போ நம்ம கொஞ்சம் யோசிப்போம். ஸோ நான் 10 வச்சுக்கிறேன். 10 இப்போ 10 போது அகைன் இங்க 7 டிஸ்பிளே ஆயிடும், இங்க 9. ஸோ இங்க 9, இங்க 9 less than or equal to 10 அகைன் ட்ரூ. ஸோ 9 டிஸ்பிளே ஆயிடும், 11 வரும். 11 வந்து அகைன் ஃபால்ஸ். இப்போ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 5 நம்பர் டிஸ்பிளே ஆகிடும். பார்ப்போம். 5 பதில் நான் இங்கே 10 போடுறேன், ரன் பண்ணுறேன். எனக்கு 13579 வந்து. ஸோ இப்படி தான் நம்ம ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு 5 ஆட் நம்பர்ஸ் வந்துடுச்சு. இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு 5 ஈவன் நம்பர் வரும். நான் என்ன சேஞ்ச் பண்ணோம், ஓகே பத்மஸ்ரீ I = 2. ஓகே ஐயை நான் வந்து 2ல ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த எக்ஸலில் இங்கே நான் 2 ஸ்டார்ட் பண்ணேன்னா இங்கே 4 வந்துடும். இங்கே 4, 6, 6, 8, இங்கே 10, இங்கே 10, இங்கே 12. இது வந்து கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். 2, 4, 6, 8. நான் 10 கொடுக்கும் போதோ I 2 less than or equal to 10. இங்க 4, இங்க 6, இங்க 8, இங்க 10 less than or equal to 10. கண்டிஷன் ட்ரூ, 10 டிஸ்பிளே ஆகுது. இங்கே தான் 12 ஆகுது. ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ், எக்ஸிட் ஆகுது. இங்கே நான் I2 கொடுத்துட்டேன், அப்படியே ரன் கொடுத்துட்டேன். சரி இப்போ எனக்கு 2, 4, 6, 8, 10 சொல்லி டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ கிளியரா? ஓகே. ஸோ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, ஸோ அடுத்த ப்ரோக்ராம் எனக்கு என்ன வேணும்னா, ஸோ எனக்கு சம் ஈக்குவல் 1 + 2 + 3 +
10 வரணும். ஸோ இது வரும் ஒரு ப்ராப்ளம். சம் ஈக்குவல் டு 1 + 2 + 3 + 10. இது எப்படி பண்ணலாம்? ஸோ பார்ப்போம். நம்ம ஆஸ் யூஷுவல் 1 to 10 டிஸ்பிளே பண்ணிக்குவோம். I = 1, I <= or = 10. ஸோ print I. இது எனக்கு 1 I ++ தரும். ஸோ I ++ தரேன். எனக்கு 1 to 10 டிஸ்பிளே ஆகிறது எப்படின்னு தெரிஞ்சா 1 to 10 ஆட் பண்ணலாம். ஸோ 1 to 10 எனக்கு டிஸ்பிளேவே பண்ண தெரில அப்படின்னா முடிச்சிடலாமா? இதோட முடிச்சிடலாம். ஸோ 1 to 10 எனக்கு எப்படி ஆட் பண்ணணும் அப்படின்னு தெரியலன்னா ஸோ என்னால் இந்த ப்ரோக்ராமை பண்ண முடியாது. ஓகே, கட் ஆயிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஸோ சம் ஈக்குவல் டு 0 நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ கீழே ஈக்குவல் டு சம் ஈக்குவல் டு சம் + I கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ 1 to 10 ஆட் பண்ணிக்கும். அதில் சம் ஆஃப் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம், சம் ஆஃப் கியூப் யூஸ் பண்ணலாம், சம் ஆஃப் ஆட் நம்பர், சம் ஆஃப் ஈவன் நம்பர், சம் ஆஃப் ஸ்கொயர் ஆஃப் ஆட் நம்பர், சம் ஆஃப் கியூப் ஆஃப் ஆட் நம்பர். ஸோ உங்களோட பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஸோ இது தெரிஞ்சால் அதை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, 10 நம்பரை நான் டிஸ்பிளே பண்ண தெரிஞ்சால் 10 நம்பரை ஆட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நான் 10 நம்பரை எனக்கு டிஸ்பிளே பண்ண தெரிஞ்சால் ஆட் நம்பரை டிஸ்பிளே பண்ணலாம், ஈவன் நம்பர் டிஸ்பிளே பண்ணலாம். இப்போ எனக்கு 10 நம்பரை ஆட் பண்ண தெரிஞ்சால் 10 ஆட் நம்பர்ஸ் ஆட் பண்ணலாம், 10 ஈவன் நம்பரை பண்ணலாம். எனக்கு ஆட் பண்ண தெரியணும், அதை ஸ்கொயர் பண்ணிக்கலாம். இது மாதிரி சின்ன சின்ன ப்ரோக்ராம்ஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸோ ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். இது மாதிரி பார்த்துங்க. ஸோ இன்னைக்கு செஷன் இதோட போதும். அந்த ஹேக்கர் ரேங்க் வெப்சைட் கொஞ்சம் பாருங்கள். ஹேக்கர் ரேங்க், ஸோ அதில் சேலஞ்சஸ் சிம்பிளாக ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரீயாக இருக்கும்போது அதில் ரெஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருக்கும்போது கேளுங்க. ஸோ மற்றவங்க லெஃப்ட் ஆகிடலாம். ஒரு தேங்க்யூ மெசேஜ் போட்டு லெஃப்ட் ஆகும். கொஞ்சம் குயிக்காக லெஃப்ட் ஆகுங்க. யமுனா, சிவசேது, சரஸ்வதி, ரங்கலட்சுமி, சுனிதா, காவ்யா, ஜெயப்ரியா, இதெல்லாம் டவுட்ஸா?